ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு mercycooksandvlogs. இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரியாணி பார்க்க போகிறோம். பிரியாணி ரெசிபி யூடியூப்பில் நிறைய இருக்குது. இதில் என்ன வித்தியாசமாக இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. இது மை ஸ்டைல் பிரியாணி. நான் எப்படி செய்கிறேன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எப்போவுமே பிரியாணி செய்யும் பொழுது தனியாக ஒரு பேஸ்ட் அரைச்சி நான் அதில் பிரியாணியில் ஆட் பண்ணுவேன். அதுதான் நான் உங்களுக்கு மெயினாக காட்ட போகிறது. இந்த மசாலாவை வந்து நீங்கள் ப்ளெயின் பிரியாணிக்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவில் நீங்கள் தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி வந்து தேங்காய் பாலில் செய்ய போகிறதுனால நான் தேங்காவை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வழக்கமாக பிரியாணிக்கு போடுற எல்லா பொருட்களையுமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதை நான் ரெசிபி கார்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கலாம். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வெங்காயமையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே நான் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இலைகள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதோட கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக நான் பிரியாணி மசாலா யூஸ்வலாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு இப்போயே சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம கறியை போட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த கறியில் நல்லா உப்பு இறங்கணும். நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் கறி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வைக்க போகிறேன். 80 to 90% நல்லாவே குக் ஆயிடணும். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை ஊற வச்சிடலாம். நான் வந்து 400 கிராம்ஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது நம்ம நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசி வந்து ஊற வச்சுட்டு நான் தேங்காய் பாலையும் ரெடி பண்ணிட போகிறேன். இந்த டைமில் நம்ம இந்த ரெண்டுத்தையும் செய்கிறப்போ கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் பிரியாணியை கூட செஞ்சு முடிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணி அப்புறமா அரிசியை போடுங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு குக்கிங் ஸ்டாப் ஆகாது. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு மூடி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் நல்லா கொதிக்கும் போது நான் அரிசியை போடுறேன். அரிசியை போட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அது வந்து உடையாமல் நம்ம பொறுமையாக கிளறி விட்டுட்டு மேலே புதினா, கொத்தமல்லி தூவி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக்கரில் வைக்க போகிறோம். குக்கர் நீங்கள் மூடுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி கண்டிப்பாக சால்ட் செக் பண்ணிக்கோங்க. மக்களே, மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் பாருங்கள், மட்டன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு அரிசியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு மட்டன் குக் ஆகி. இந்த மசாலா ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஒவ்வொரு வாய்க்கும் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் கறியே சேர்க்கலனா கூட
இந்த மசாலாவை மட்டும் போட்டு நீங்கள் plain பிரியாணி செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Mercy.